இன்னைக்கு நியூஸ் என்னன்னு பார்ப்போம். இன்ஜினியர்கள் நியமனத்துக்கு தலா 35 லட்சம் வசூலிப்பதாக புகார். தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம். அரசியல் உள்நோக்கம் கொண்டது என அரசு பதிலடி. வாக்குரிமையை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். தென்காசி விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. பண்ணணுங்க, ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு செத்து போனவங்களாம் கூட இன்னும் அந்த ஓட்டு வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஒவ்வொரு ஆளுக்கு 2 ஓட்டுலாம் நிறையா இருக்குது. நான் என் ஊர்லேயே பார்த்துருக்கேன். ஒரே ஆள் ஆனால் 2 ஓட்டு போடுறாங்க. கேட்டால் இங்கே ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோன்னா அங்கே ஒரு நம்பர் இருக்குது. இதை திருத்தம் பண்ணால் தான் அதை நீக்க முடியும். ஸோ திருத்தம் வேணும். திருவள்ளூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் சோதனை முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. கரெக்டு. கோவில் சொத்துக்களை இணையதளத்தில் வெளியிட தயங்குவது ஏன்? வெளியிடணுங்க. கோவில் பொது சொத்து, மக்களுடைய இது, அதை வெளியிடணும். இது தெரிஞ்சுக்கணும். இந்த கோயிலுக்குள்ள வருமானம் இருக்குது, இந்த கோயிலுக்குள்ள இருக்குது, மக்களும் தெரிஞ்சுக்கணும்ல. அது ஏன் சொல்ல மாட்டான்னு புரியல. சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி விவகாரம். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க தாவேகாவுக்கு திமுக அழைப்பு. இந்தியாவில் அறிமுகமாகிறது டிரைவர் இல்லாத கார். அப்போ எங்கள் நிலைமை கோவிந்தா கோவிந்தா. தமிழகத்தில் பதற்றத்தை உண்டாக்க இதுவரை 229 வெடிகுண்டு மிரட்டல் கடிதங்கள். வெளிநாட்டு சதிகாரர்களை கைது செய்ய தீவிரம் காட்டும் போலீசார். அப்படி ஒன்றும் எங்களுக்கு தெரியவில்லை. சிறுக்கு நமக்கு அரசியல் வேணாம்ல, வேண்டாம், அதெல்லாம் அரசியல் கலந்துருக்கு. கணவர் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கொல்ல முயன்ற மனைவி. ஐயோ, என்னங்க புது கதையாகுது. இதுக்கப்புறம் எல்லா கணவரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொண்டாடிக்கிட்ட சண்டை போடாதீங்க. ஐயோ, நான் வேற காலையில் வர சண்டை போட்டு வர வந்தேன். பேப்பர் பட்டி முடிச்சிட்டோன்னு ஏன்னா ஃபோன் பண்ணி சமாளிக்கணும். இல்லைனா நம்மளுக்கு பயமாகறப்பா. நவம்பர், டிசம்பர் மாதங்களில் வலுவான புயல் உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வாளர் தகவல். இந்தியாவின் கப்பல் துறை ஆற்றலுடன் முன்னேறி வருகிறது. டெங்கு காய்ச்சல் தடுப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழக அரசு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. ஜமைக்காவை புரட்டி போட்ட மெலிசா புயல். லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு முகாமில் தங்க வைப்பு. பயங்கரமான புயலுங்கிறது. கிட்டத்தட்ட 265 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுது. இதெல்லாம் சென்னையில் வந்தால் ஐயோப்பா தாங்காதுங்க. 100 கஜா புயல் இதுக்கே நம்மளாம் தாங்க முடியல. 180 கிலோ. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிருக்கு. பாவங்க. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிந்தன.